முதல்ல இதெல்லாம் குடு. ஏய் குடுடேனா. ஏய் வாய மூடு. இந்த நெல் பாலிஷ்லாம் எவ்வளவு காஸ்ட்லி தெரியுமா? இப்படி போட்டு உடைச்சிட்டல. நானும் உடைச்சேன். நீங்க தான் தட்டி விட்டீங்க. எல்லாத்தையும் பண்ணிட்டு ஏய் என்னடி எதுக்கு இப்படி போட்டு தள்ளுற? உங்க பொண்ணு இதோ என் நெயில் பாலிஷ திருடிட்டா. நான் கையும் களவுமா பிடிச்சிட்டேன். எதுக்குடி இப்படி பண்ணேன்னு கேட்டதுக்கு இதோ பாருங்க தூக்கி எப்படி பேசிருக்கான்னு. அப்படியே ஓங்கி ஒண்ணு வச்சேன். அடிச்சியா? இருங்க இருங்க இருங்க. திருடினா அடிக்காம பின்ன கொஞ்சுவாங்களா? இல்லம்மா, அவங்க போய் சொல்றாங்க. நெயில் பாலிஷ் நல்லா இருக்குன்னு சும்மா தான் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். அவங்க தான் வந்து கையில இருந்து வெடுக்குன்னு புடுங்கினாங்க. அதான் கீழே விழுந்துருச்சு. ஏய் திருடிட்டு போய் வேற சொல்றியா நீ? ஐயோ இல்லம்மா, இதெல்லாம் இவங்களோடதுன்னு தெரிஞ்சா நான் தொட்டிருக்க கூட மாட்டேன். நான் காவேரி அக்காவோடதுன்னு நினைச்சிட்டு எடுத்தேன். ஆமா ஆமா உங்க காவேரி அக்கா தானே இவ்ளோ காஸ்ட்லியான நெயில் பாலிஷ் வேற போடுறான். பாட்டெல்லாம் பார்க்க அழகா இருந்ததும் அப்படியே கண்ணு உறுத்திருக்கும். அதனாலதான் யாருக்கும் தெரியாம திருடி வச்சுக்கலாம்னு எடுத்திருக்க. ஏய் நிறுத்தடி. இன்னொரு வாட்டி என் பொண்ணை பார்த்து திருடின்னு சொன்ன மரியாதை கெட்டு போயிடும். என்ன மரியாதை கெட்டுறோம்? என்ன சாரதா ஏன் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கா? எதுக்கு அழுதுகிட்டு இருக்கா நர்மதா? இதோ இவதாத்த நர்மதாவை அடிச்சிட்டா. அடிச்சாளா? என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க? பச்சை பிள்ளை இப்படி கை நீட்டி அடிச்சிருக்க? உனக்கு அறிவு இல்ல? அப்படியே பச்சை புள்ள. உங்க பேத்திக்கு ஒண்ணுமே தெரியாது பாருங்க. என்ன சாரதா சொல்ற? அவ இவளோட நகை பாலிஷ் பாட்டில இங்க வச்சிருந்தா போல இருக்கு. அதை ஏதோ ஆசையா நர்மதா எடுத்து பாத்திருக்கா. அதுக்குதான் புள்ளைய அடிச்சு இந்த ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கா. இதத்தான் என் பேத்தி திருடினான்னு சொன்னியா? இன்னொரு வாட்டி இந்த மாதிரி என் பேத்திக்கு திருட்டுப்பட்ட கட்ட சொல்ற அந்த வாயை கிழிச்சிருவேன். உன் அப்பன் ஊரை அடிச்சு உலையில போடுவான். அவனுக்கு பிறந்த உனக்கு வேணா அந்த புத்தி இருக்கலாம். ஏ பாட்டி வயசானவங்கன்னு பாக்குறேன். இல்லன்னா வேற மாதிரி ஆயிடும் சொல்லிட்டேன். என்னடி வேற மாதிரி ஆகும்? என்ன வேற மாதிரி ஆகும்?